உண்மை கேடு மட்டும் குடும்பத்தில் இருக்க கூடாதுங்க. ஏங்க, வாழ போறது கொஞ்ச காலம். என்ன சம்பாதிச்சு என்ன வாரி எடுத்துட்டு போக போறோம்னு நினைக்கிறீங்க? மனுஷன் இருக்க போறது கொஞ்ச நாள். அவனோட வாழ்க்கை புகைய போல இருக்கு, புல்லை போல இருக்கு. நம்முடைய வாயின் வார்த்தையில உண்மை இருக்கணும். இந்த வாய் என்ன வேணா பேச முடியும், ஆனா பேசுறது எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இதற்கு மிஞ்சினது எல்லாம் பாவம் தான். நம்முடைய வார்த்தைகள் அப்படி இருக்கா? நீ நிறைய பேர் வாயில ஒண்ணு, மனசுல இன்னொன்னு. ஆனா உங்களுக்கு இருக்கிற அந்த சாமர்த்தியம் எவ்வளவு மேன்மையான சாமர்த்தியம் அப்படின்னு கேட்டா, பொய் சொல்றோன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அழகா மூடி மறைச்சு பேசுற சில சாமர்த்தியசாலிகள் இருக்காங்க. சில பேரு உண்மை உள்ளவனை கூட பொய் சொல்றான்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க அழுது பொய் சொல்லும் போது எல்லாருமே நம்பிடுவாங்க. தண்ணீரோட சொன்னாருங்க, அப்ப கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? உண்மையா தான் இருக்கும். இந்த மாதிரி நானே நிறைய ஏமாந்துருக்கேன். ஆமா, ஃபேமிலி கவுன்சிலிங் உட்காருவாங்க பாருங்க. நமக்கு இழகுன மனசுல அழுகிற பாட்டியை பார்த்து இதான் உண்மை சொல்லுதுன்னு நினைச்சிருப்போம். கடைசி இந்த அழுததே நம்மளை ஏமாத்துறதுதான் பின்னால புரியும். என்ன கெட்டிக்காரத்தனங்க, என்ன அழகா கூட ஒரு முதல கண்ணீர் வாங்க பாருங்க, அதையும் சேர்த்து சட்னியா வழங்கி நமக்கே கண்ணீர் வர்ற மாதிரி கதை சொல்லிடுவாங்க. உண்மையா இவங்க தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க போல இருக்கு, ரொம்ப அடிபட்டிருக்காங்கன்னு நினைச்சு பார்த்தா அடிச்சதே இந்த ஆள் தான். இந்த ஆள் மத்தவனை அடிச்சுட்டு கண்ணீரோட நம்மகிட்ட சாட்சி சொல்லிட்டு போடிடும்.